சர்வதேச சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு. நீலகிரி மாவட்டம் இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டமாகும். 55% காடுகளை கொண்டுள்ளது. இங்கு எண்ணிலடங்கா பறவை இனங்களும் வாழ்ந்து வருகின்றன. இவைகளில் சில பறவை இனங்கள் தற்பொழுது காண்பது அரிதாகி வருகிறது. குறிப்பிடும்படியாக சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்து வரும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. இவைகள் அழிந்து வர முக்கிய காரணம் செல்போன் கோபுரங்களிலிருந்து வரும் கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு என சொல்லப்படுகிறது. இந்த கதிர்வீச்சால் நகரங்களில் அதிகாலை நேரங்களில் கேட்கும் இனிமையான பறவைகளின் சத்தம் கேட்பது குறைந்து வருகிறது. 20 வருடங்களுக்கு முன் அதிகாலை வேளைகளில் நாம் கண்விழிப்பதே இந்த இனிமையான பறவைகளின் சத்தத்தில்தான் இருந்தது. மேலும் அந்த காலகட்டங்களில் கான்கிரீட் வீடுகள் இல்லாமல் கூரை ஓய்ந்த வீடுகள் இருந்ததால் இதுபோன்ற சிறு பறவைகள் இங்கு வாழ்ந்து வந்தன. இந்நிலையில் தற்பொழுது வயல்வெளிகளில் ரசாயனம் கலந்த மருந்துகள் தெளிப்பதாலும் செல்போன் கோபுரங்கள் அதிகரிப்பாலும் கான்கிரீட் கட்டிடங்கள் அதிகரிப்பாலும் சிட்டுக்குருவி இனங்கள் தற்பொழுது குறைந்து வருகிறது. இந்நிலையில் இன்று சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு தேசிய பசுமைப்படை சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் தலைமையில் உதகையில் உள்ள ஹபார்ட் துவக்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பது அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க தற்பொழுது அதிகரித்து வரும் கான்கிரீட் வீடுகளில் சிட்டுக்குருவிகள் வசிக்கும் வகையில் கூரை வேய்ந்த வீடுகளாக கட்டவும் இயற்கை விவசாயத்தை நம் வீட்டு தோட்டத்திலிருந்து துவக்க வேண்டும் என மாணவர்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. கொஞ்சம் தீனி போடுங்க, அதை காப்பாற்றுங்க. எந்த ஜீவராசியும் நம்ம அடிக்கிறதுக்கு நமக்கு இதே கிடையாது. கடவுள் எதுவுமே கொடுக்கல தோணும், நமக்கு அதை விட்டு ஏதாச்சும் சொல்லலாம்னு தோணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு தீனி இருந்தால் தனக்கு ஒரு 2 பெரிய தீனி தின்னுட்டு தன்னோட சொந்த பாதுகாக்கணும். கல் எடுத்து அடிக்கிறது, துரத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுங்களுக்கு தேவையான தண்ணீர் கூட ஒரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் வீட்டுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம எல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி இது மலை மாதிரி இது. அப்போ யார் வந்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஏன் குப்பை இல்லை, குப்பை இருந்தால் தானே காகம் விடும், குப்பை இருந்தால் தானே குப்பையை நோண்டி அது எது வேண்டியது சாப்பிடும். நம்ம சார் சொன்னார், அவருடைய அனுபவம் சொன்னார். சிட்டுக்குருவியை ஏன் பாதுகாத்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம். சிட்டுக்குருவி இல்லாமல் இன்னைக்கு சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகில் உள்ள 50 நாடுகள் இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளாவிய நிலையில மக்களோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு பறவை அப்படின்னாலே எல்லாருமே பறவையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சிட்டுக்குருவிகளா தான் இருக்க முடியும். அந்த சிட்டுக்குருவி இனம் இன்னைக்கு வேகமா உலகில் பல நாடுகள்ல அழிஞ்சிருச்சு. இந்தியா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய உயிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இது இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவுல இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும், அதனுடைய வாழ்விடங்கள் பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு மாணவர்கள்ட்ட சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல ஏன் இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் வேகமா அழியுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல ரசாயன மருந்துகள் தோட்டங்களுக்கும் செடிகளையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய உபயோகம் பண்றாங்க. இதுல அந்த சிட்டுக்குருவிகள் அந்த விஷம் மருந்துகளை அருந்தப்பட்ட நிலையில இறந்து போயிடுது. இரண்டாவது இன்னும் அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சோடனே சிட்டுக்குருவி ஓடு வீடுகள், இந்த மாதிரி கூரை வீடுகள் இவைகளதான் கூடு கட்டி தன்னுடைய வம்சத்தை பண்ணக்கூடிய இயற்கையான தன்மை அதுக்கு இருக்கு. அது காங்கிரீட்ல இல்ல மரங்கள்லயோ கூடு கட்டக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அதனால இந்த மாதிரியான தன்மையில இருக்கக்கூடிய இடங்கள்ல கூடு கட்டி வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதனுடைய இனம் இன்னைக்கு வேகமா அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வேதனையா என்னன்னா, அதனுடைய வாழ்விடங்கள் இருப்பிடம் இல்லாதனால சின்ன சின்ன காங்கிரீட் இதுல தண்ணி போகக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன குழாய்கள் எல்லாமே அது கூடு கட்டி அதனுடைய வம்சத்தை அதிகம் பண்ணிட்டு இருக்கு. மிகப்பெரிய போராட்டத்தோட தன்னுடைய இனத்தை அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சிட்டுக்குருவி ஏன் ரொம்ப முக்கியமா இந்த நாட்டுக்கு நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லுயிர் சூழல்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் போன்றவை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கொசுக்கள் நமக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய கொசுவினுடைய முட்டைகள், கொசுக்கள் எல்லாத்தையும் இதை பாதுகாத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க தானியங்கள், நம்ம சிதறக்கூடிய தானியங்கள் இவைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இந்த மக்களோட இருந்துட்டு இருக்கு. இதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய
முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துடைய முக்கியமான தீம் வந்து கிரியேட்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை வந்து பாதுகாத்து அதை வளர்த்துவது நம்மளுடைய கடமை.